ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரீசெண்டாக நம்ம பவன் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார். ரொம்பவே எமோஷ்னலான ஒரு போஸ்ட் தான். மிஸ்டர் மனைவி சீரியலில் நடித்து அந்த சீரியல் வந்து முடிஞ்சது இல்லையா, அதுக்கப்புறம் ஷேர் பண்ணார். மிஸ்டர் மனைவி அப்படின்னு சொல்லி அவரோட ரிங் வந்து எம்முன்னு போட்டிருக்கு. அதை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் 2 years ஆஃப் டெடிகேஷன் அண்ட் கவுண்ட்லெஸ் மெமரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிஸ்டர் மனைவி ஹஸ் கம் டு அன் எண்ட். இந்த ஜேர்னி வந்து 619 எபிசோட்ஸோட கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஜேர்னி வந்து ரொம்பவே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கு. ரொம்ப ஃபீல், லவ், அப்ரிசியேஷன்ஸ் தமிழ் ஃபேன்ஸ் முன்னாடி அப்படின்ற மாதிரி எல்லா ஒரு குட் திங்ஸும் எண்ட் ஆகிறது ஒரு நியூ பிகினிங்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டோரி லைனோட தான் இருந்துச்சு. அதில் நான் பர்ஃபெக்டாக நடித்தேன். அதே மாதிரி ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட், உங்களோட சப்போர்ட் இந்த ஜேர்னியில் எனக்கு ட்ரூவாக இருந்துச்சு. ரொம்பவே ஸ்பெஷலாகவும் இருந்துச்சு. நான் வெயிட் பண்ணவே போகிறதில்ல உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு, மறுபடியும் சீக்கிரமாகவே வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சம்திங் நியூ அண்ட் எக்ஸைட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தேங்க்யூ பீயிங் எ பார்ட் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் ஜேர்னி அன்டில் நெக்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எண்டை பற்றி பேசின இந்த ஒரு போஸ்ட்லேயே அவரோட நியூ பிகினிங்கை பற்றியும் பேசிட்டாரு. உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணவே போகிறது கிடையாதான், உடனே வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சீக்கிரமாகவே வரப்போகிறாரு. சம்திங் நியூ அண்ட் எக்ஸைட்டிங் இஸ் கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ நியூ ப்ராஜெக்ட் வந்து கமிட் ஆகிட்டாரு. இது தமிழ் ப்ராஜெக்டா இல்லை அதர் லாங்குவேஜா என்னென்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு தமிழாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரொம்பவே எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக அப்டேட் கிடச்ச உடனே ஷேர் பண்ணுறேன்.